पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்பர்களே, இப்பொழுது திருமணங்களை நிச்சயிப்பதற்கு முக்கியமான பேராமீட்டர் இது. அப்படின்னு கேட்டால், எங்கே கல்யாண மண்டபம் கிடைக்கிறதோ அதை வச்சு தேதி வைக்கிறாங்க. இவங்க தேதி வைப்பது எது நிர்ணயிப்பது திருமணத்தின் நாள் என்றால் கல்யாண மண்டபம் கிடைக்கிற நாள். இப்போ கல்யாண மண்டபங்கிறது வசதியான ஒரு இடமா இருக்குது. கல்யாண மண்டபம் எந்த மண்டபமும் அதை பொறுத்து கல்யாணத்தினுடைய ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியுது. அதனால் இந்த கல்யாணம் ரொம்ப பெரிய இடத்து கல்யாணம், ஏன்னா ரொம்ப பெரிய கல்யாண மண்டபத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த கல்யாண மண்டபத்துக்கு பல வசதிகள் வேணும், கார் பார்க்கிங் இருக்கணும், அதெல்லாம் உள்ள கல்யாண மண்டபமாக கிடைக்கணும் அப்படின்னு இதில் கல்யாண மண்டபம் நம்ம கல்யாணத்தில் முக்கியமான இடம் வகிக்கிறது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய சின்ன வயசில் கூட நான் பார்த்துருக்கேன், அவங்க வீட்லேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. என் கல்யாணம் நடந்தது கூட என்னுடைய மாமனார் வீட்டு வாசலில் பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணிட்டார். அப்படி இருந்த நிலைமை போய் இப்போ கல்யாண மண்டபம் கல்யாணத்துக்கு வந்தது. அதற்கப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கே வந்துடுது. இப்போ ஒரு திருமணம் நிச்சயம் செய்வது கூட பெரிய கல்யாண மண்டபத்தில் வைக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். இது எல்லோரும் இதை செய்கிறாங்க. அதற்கு காரணம் ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருக்கும். இன்னொரு கல்யாணத்தில் ஒரு பெரிய கண்டிஷன் போட்டாங்க பிள்ளை வீட்டுக்காரங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் கல்யாண மண்டபம் மாம்பழத்தில் இருக்கணும். ஏன்னா எங்கள் உறவுக்காரங்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்க காலங்காலத்தில் முகூர்த்தம் அவங்க வீட்டிலேருந்தே வந்துடுவாங்க. மாம்பழத்தில் கல்யாணத்தை வச்சா நீங்கள் பாட்டுக்கு எங்கேயானு தியாகராய நகர் மயிலாப்பூர் வச்சிட்டிங்களால மண்டபம் கிடச்சிதுன்னு இவங்கெல்லாம் முதல் நாளே பழைய எடுத்துருவாங்க. காலையில் முகூர்த்தம் சீக்கிரம் இருக்குது, அதனால் நாங்கள் இப்போயே வந்து விட்டோம், ரொம்ப கவனிக்க வேண்டிய வேலையாகிடும். அதனால் எப்படியாவது மாம்பழத்தில் கல்யாண மண்டபம் பாருங்கள், அது எந்த கல்யாண மண்டபம் காலியாக இருக்கோ அன்றைக்கி முகூர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம உற்சவங்கள் திருவிழாக்கள் நடப்பதற்கு இடம் என்பது இவ்வளோ முக்கியமான பேராமீட்டர் ஆகிடுச்சு. ஏன் இப்படிப்பட்ட நிலைமை வருது? இந்த திருவிழா நடப்பதற்கு இந்த இடம் போராது, இன்னொரு இடம் வேணும் அப்படின்னு தீர்மானிக்க வேண்டிய நிலை வருது. இது ஒரு பெருமிதப்படக்கூடிய விஷயமா அல்லது கவலைப்படக்கூடிய விஷயமானு தெரியல. ஆனால் வியாச பகவானுக்கு இதை பற்றிய சிந்தனை இருந்திருக்கு. அதுதான் அதிசயம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை யோசித்து வியாச பகவான் லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் ஒரு திருநாமம் விட்டிருக்கார், பிரமிக்கக்கூடிய திருநாமம். அதுதான் இந்த 267வது திருநாமம். நாம் பார்த்து கொண்டு வருகிற லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே இந்த 267வது திருநாமம் பிராட்டி என்ன சொல்கிறது? விவிதோத்சவா. அது என்ன விவிதோத்சவா? விவிதமான உற்சவங்களை உடையவள். விவிதம்னா பல வகையான உற்சவங்கள், பல வகையான திருவிழாக்களை காண்பவள் அப்படின்னு அர்த்தம். பல வகையான திருவிழாவை நாம் காண்பதில்லை, நமக்கு நடக்க காண்பது இல்லை, அது ரெண்டும் சாதாரண விஷயம். ஆனால் நாம் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துலையே இந்த விழாக்களை காண்பது ரொம்ப சிறப்பாக. அப்படி தான் இருக்கும் இடத்திலேயே இன்னொரு இடம் தேடாது அங்கேயே அனைத்து விழாக்களையும் அனுபவிக்கக்கூடிய திறமை பிராட்டிக்கு உண்டு. ஆகையினால அவளுக்கு விவிதோத்சவா என்று பெயர் என்று இதை ஆன்றோர்கள் விளக்கி காண்பிக்கிறாங்க. இந்த கல்யாண மண்டபத்தை பற்றி நான் அவளை நீள நாழி சொன்னேன்னு, அது ஏன் அப்படிங்கிறது புரியறதா? அதாவது இதற்கு ஒரு இடம் போகணும், அதற்கு ஒரு இடம் போக வேண்டும் என்று இல்லாமல் அவள் இருக்கும் இடத்திலேயே இதை பண்ண முடியாது. ஒரு பங்களான்னா அந்த பங்களாவில் கல்யாணமே பண்ண முடியாத வசதி இருக்கணும். ஒரு கல்யாண மண்டபம் தேடி போக வேண்டாத நிலை இருக்கணும். அப்படிப்பட்ட விசாலமான இடம் இருக்கணும். நாட்டுக்கோட்டையெல்லாம் போனீங்களான்னா அங்கேயே கல்யாணம் பண்ண முடியும் அவங்களுக்கு. அப்படி வசமாக அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. அந்த பங்களாவெல்லாம் இன்றைக்கும் பார்க்குறோம், மியூசியம் மாதிரி. அப்படி அது கல்யாணத்தில் பெண்கள் இருக்க வேண்டிய இடம், ஆண்கள் இருக்க வேண்டிய இடம், அது வரக்கூடிய புரோகிதர்கள் உட்காரக்கூடிய இடம், நண்பர்கள் வரக்கூடிய இடம் என்று எல்லாவற்றையும் வைத்து வீடு கட்டுறாங்க. 2 கட்டு 3 கட்டுன்னு கட்டியிருக்காங்க அந்த காலத்தில்.